பி குட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிற செலிபிரிட்டி தமிழ் சினிமாவில் பல வெற்றி படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக இருந்த திரு ஆர் செல்வா சார் அவர் தான் பார்க்க போகிறோம். அவர் தேவா படத்தில் தன்னோட கெரியரை தொடங்கி பிரியமானவளே, துலாமணம் துள்ளும், ஒன்ஸ் மோர் போன்ற பல வெற்றி படங்களுக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ டே 11ங்கிற படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. வாங்க அவர்கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போ டே 11 படத்துல நீங்க ஒளிப்பதிவாளராக இருந்திருக்கீங்க. ஸோ அந்த படத்தை பற்றியும் அந்த படத்தில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணீங்க? அந்த படமே டே 11 மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சின்ன பட்ஜெட் படம் சார். ரெண்டாவது பாரதி ராஜா சாரோட அவங்க அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்காங்க. பரவாயில்ல, எங்கள் ஆஃபீஸ்க்கு அடிக்கடி வந்து போகிறாங்க, பிஸ்னஸ் சைடில் வந்து போவாங்க. அப்படி வரும்போது ஒரு நாள் சொன்னாங்க, நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்னாங்க. நல்ல விஷயம் மேடம், சொல்லுங்கள், சப்ஜெக்ட் சொல்லுங்கள், நம்ம வேணால் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். சொல்லும்போது அந்த டைம் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சூழல், கதையுடைய களம் எல்லாமே மாறிக்கிட்டு இருந்தது. எல்லாமே பேய் கதை, ஒரு மாதிரி ஹாரர், அந்த மாதிரி ட்ராக்கில், அதாவது அருந்ததி, அப்புறம் அந்த முனி, அந்த மாதிரி எல்லாமே மாறிக்கிட்டு வரும்போது இவங்க சொன்ன கதை அதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. பண்ணலாமே மேடம், இது உண்மையாகவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. யாருக்கும் இந்த விஷயம் குறிப்பிட்டு சொல்ல மாட்டாங்க. இந்த 11 நாள் அப்படின்றது ஒரு த்ரில்லருக்காக இருந்தாலும் சமுதாயத்தில் இந்த 11 நாள் ரொம்ப முக்கியமாக கொண்டாடப்படுற ஒரு நாளாக வச்சுருக்காங்க. இன்றைக்கும் இந்து சமுதாயத்தில் அந்த 11வது நாள்ன்றது குறிப்பாக ஒரு கொண்டாடுற விஷயமா வச்சுருக்காங்க. கொண்டாடுறதுன்னு இல்லை, ஒரு விசேஷமாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, சார் நம்ம சென்னையிலலாம் பண்ண போகிறதில்ல, கூடலூரில் போய் பண்ணலாம் அப்படின்னாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குதுன்னு நினைக்கிறேன். உள்ள போனவங்க யாருமே திரும்பி வந்தது இல்லை. கண்டிப்பா போயே ஆகணுமா? நான் அன்னைக்கு தான் பேப்பரை பார்க்குறேன், 2 பேரை மெரிச்சு கொள்ளிடுச்சு யானை, அப்புறம் புலி யாரையும் அடிச்சிச்சு அப்படிலாம் அடிக்கடி கூடலூரை பற்றிலாம் நியூஸ் வரும். நம்மளுக்கு அடிக்கடி அந்த சைட்லாம் போய் வர ஆள் தானே, ஊட்டி அந்த சைட்லாம் போய் வர ஆள் தான். அப்போது கூடலூர் பற்றி சொல்லிட்டோன்னே நான் கேட்டேன், எந்த கூடலூர் மேடம்? ஊட்டி கூடலூரா? ஆமாம். நாங்கள் ஏங்க இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் நிஜமாவே அந்த மாதிரி விஷயத்துங்களெல்லாம் போய் பண்ணணுமா? த்ரில்லர் ஓகே தான், அதுக்கு த்ரில்லராகவே த்ரில்லிங்காக படம் நம்ம லைஃபும் த்ரில்லாகவே இருக்கணும். இன்னொன்று சொல்ல போனால் உண்மையாகவே அந்த டேஸ் எல்லாமே நாங்கள் த்ரில்லிங்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. ஏன்னா அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தரெல்லாம் தங்க வைக்கல. அவங்க அழகாக என்ன பண்ணாங்க, ஒரு வீடை ரெடி பண்ணி அந்த வீட்லேயே ஒவ்வொரு ரூம் எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணாங்க. ரெண்டாவது அங்கே இருந்த டெம்பரேச்சருக்கு அந்த வீடு நம்மளுக்கு போதுமானதாக தான் இருந்தது. எல்லாமே அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. டாப் டு பாட்டம் எல்லாமே அவங்க தான் இருந்து பண்ணாங்க. என்னென்னா அந்த அனுபவம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. இப்போ மேம் சொல்லும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில் ஸ்டேஷன் தான் சொன்னாங்க. ஊட்டி, கொடைக்கானல், அந்த விஷயங்கள் தான் சொன்னாங்க. ஒரு விஷயத்த சொன்னா நீங்க என்னடா ஒரு படத்தை தூக்கி எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டீங்களா? ஸோ ஹாரர் ஃபிலிம், த்ரில்லர் ஃபிலிம் அப்படிங்கும்போது எல்லாமே அதை தான் சூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ சொன்னீங்க இதுக்கு முன்னாடி நிறைய காஞ்சனா படங்கள் அந்த மாதிரியான, அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு? டிஃப்ரென்ஸ் தாங்க ஸ்டோரியே. அதை நம்ம சொன்னாலாம் ஃபீல் பண்ணவே முடியாது. நீங்கள் உண்மையாகவே அது தேட்டரில் ஃபீல் பண்ணால் மட்டும்தான் அது தெரியும். த்ரில்லர்லேயே அதான் சொன்னேன்ல, இது ஒரு விசேஷமான நாள், இந்துஸ்க்கு ஒரு விசேஷமான நாள் 11வது நாள் என்று. அந்த 11வது நாள் அவங்க எப்படி பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த கதைக்குள்ளே அப்படின்றது தான் இந்த கதையோட முதல் களம். அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி திடீர் ஹிமாலயா, அந்த கதையோட ட்ராவலுக்கு ஹிமாலயா போக வேண்டியிருந்தது. சில புராண கதைகள்லாம் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு. அதுலேருந்துலாம் சில விஷயங்கள்லாம் எடுத்து அவங்க எனக்கு சொன்னாங்க. நம்மலாம் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு படிச்சுட்டு காற்று வாக்கில் நம்ம போயிட்டு இருந்தாலும் அதை இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை உட்கார வச்சு இதை பார்க்க வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு அதுக்குள்ளே ஒரு சின்னதாக லவ் ஒன்று வச்சு, அதுக்குள்ளே ஒரு கலரை வச்சு, இதெல்லாம் கொஞ்சம்
வித்தியாசமாக தான் இருந்துச்சு. ஓகே ஓகே ஏன்னா நான் என்னுடைய ட்ராவல் என்னன்னா எது எடுக்கிறோமோ அந்த ட்ராவலுக்குள்ளேயே நம்ம போய் பழகிட்டோம். இன்னொரு திடீர்னு ஒரு நாள் ஆட்டோவில் போகலாமே, திடீர்னு சைக்கிளில் போகலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா, அந்த மாதிரி இந்த கதைக்களம் இருந்தது. ஓகே ஓகே. மேம்கிட்ட பேசும்போது மேம் சொன்னாங்க செல்வா சார் வந்து எங்களுக்கு அவ்வளோ ஹோப் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஹோப் கொடுத்துருக்கீங்க. அண்டு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் செல்வா சாருக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வரும், இருந்தாலும் அடுத்த 10வது நிமிஷம் அவர் வந்து மெசேஜ் பண்ணிடுவார், இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை நீங்கள் பொம்பளைங்களுக்கு கோவம் வர்றது வந்து அது காற்றுல போகிற கோவம், அதெல்லாம் எங்கள் வீட்டில் நான் அனுபவப்பட்ட ஒரு ஆள். சினிமாவில் நான் இருக்கிறேன் அப்படின்னா வீட்டோட பொம்பளைங்க நம்மளை எந்த டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு தெரியாதா. சரி, அவர் லேடின்றதை விட அதை மீறி நான் பார்த்த விஷயம் என்னென்னா, ஏதாவது சமுதாயத்துக்கு சொல்லணும்னு எதிர்பார்த்தது தான். என்னுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நம்ம வந்ததுக்கும் போனதுக்கும் ஒரு அடையாளம் வேணும். சும்மா எதுக்கு வந்தோம் எதுக்கு போனோம் அப்படின்றலாம் இல்லாமல் நம்ம இதை பண்ணிட்டு போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு அடையாளம் வேணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவங்க எடுத்துக்கிட்ட முடிவு எனக்கு அது மாதிரியே கூட இருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒன்று. ரெண்டாவது, என்கிட்ட ஒரு நல்ல பழக்கமாக கெட்ட பழக்கமாக தெரியாது, ரிவர்சலில் கேட்க மாட்டேன். நேற்று என்ன நடந்துச்சு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நேற்று எனக்கு நீங்கள் சாப்பாடு போடலையே, நேற்று என்ன நீங்கள் கூப்பிடலையே அப்படிலாம் பேசுகிற கேரக்டர் என்கிட்ட இல்லை. அது அறவே கிடையாது. நேற்றுன்ற விஷயத்த கிடையாது. இப்போ இருக்குது, நாளைக்கு திருப்பி என்ன பண்ண போகும். ஸோ நான் கோவப்பட்டுட்டேன் விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்றது வந்து யூஸ்வலாக எல்லாரும் பண்ணுறது. கோவப்பட்டா விட்டு போகிறது தான். எனக்கு அது கோபமே இல்லையே. நான் சினிமாவை சுவாசிக்கிறேன், நான் சினிமாவை நேசிக்கிறவன், நான் சினிமாவிலேயே வாழ்ந்துட்டு இருக்கவன். கோவப்பட்டு எனக்கு தான் லாஸ். ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு படம் எடுக்க வராங்க அப்படின்னா அவங்களுடைய பொருளாதாரத்தை விட அவங்க உழைப்பையும் நம்ம ரொம்ப மதிக்கணும். கண்டிப்பாக அந்த வகையில் வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு விஷயத்த பார்த்தேன். ஏன்னா ஏதாவது செய்யணும்னு தோணுச்சுங்க, அதுதான் உண்மை. என் பட்ஜெட்டை பற்றியோ எனக்கு இதை பற்றியோ அதை பற்றியோ தங்குற இடம் பற்றியோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ட்ராவலுக்கு நான் வந்து எல்லாமே எப்படி வேணால் பந்தா பண்ணிட்டு எப்படி வேணால் போயிட்டே இருக்கலாம். ஸோ எனக்கு அது தோணலை. ஓகே சார். இப்போது நீங்கள் முன்னாடி பல படங்கள் விஜய் சாரோட பண்ணியிருக்கீங்க, சூர்யா சாரோட பண்ணியிருக்கீங்க, முரளி சார் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு அப்கமிங் டேரக்டர், அவங்க டேரக்டரும் நியூவாக இருக்காங்க, தென் ஆர்டிஸ்ட்டும் ஃபுல்லாக நியூவாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் எப்படி வந்து அவங்கள அதாவது அதுதான் த்ரில்லிங்ன்றது என்னென்னா, எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்து ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா அதுக்கு நான் தேவையில்லை. ஏன்னா எல்லாருமே செஞ்சு வச்சுருக்காங்க. நான் போய் வெறும் ஆப்ரேட் மட்டும் பண்ணால் போதும். அது என்னுடைய வேலை கிடையாது. ஆனால் வர்றவங்களுக்கு அவங்களுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதே சமயத்தில் நம்ம விஷயத்தையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அப்படின்னு வரும்போது புது வரவுகள் என்கிட்ட ஜாஸ்தி. கிட்டத்தட்ட இப்போ நான் ஒரு 52-53 படம் பண்ணிட்டேன். அதில் 41 டைரக்டர் வந்து புது டைரக்டர் தான். எல்லாம் என்னை தேடி வந்து நான் யாரையும் தேடி போகிறதில்ல. ஆனால் இன்றைக்கும் சொல்கிறேன், புது இயக்குனர்கள் நிறைய பேர் என்கிட்ட அப்ரோச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போவும் 2-3 படம் புது இயக்குனர்களோட தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே சார். அடுத்து இப்போது எல்லாமே நியூ ஃபேஸ் ஆர்டிஸ்டாக இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் எப்படி பண்ணாங்க? ஸோ நீங்கள் அவங்களுக்கு எந்த வகையில் வந்து கைடன்ஸ்லாம் கொடுத்தீங்க? இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்விங்க. நியூ ஃபேஸ்ன்னு சொல்கிறவங்க எல்லாமே வந்து எந்த அளவுக்கு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். இப்போது விஜயோட முதல் படத்துக்கு முன்னாடியே விஜயோட டெஸ்ட் எடுக்கும்போது அவர் நியூ ஃபேஸ் தான். ஸோ அவருடைய பெர்ஃபார்ம் எப்படி வரும், எப்படி பண்ணால் அவருக்கு சரியாக இருக்கும் அப்படின்ட்டு உட்காந்து பேசும்போது, சரி முதல்ல ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க அப்பா சென்டிமெண்ட்லாம் இல்லாமல் ஒரு ஆக்ஷனாக ஸ்டார்ட் பண்ணி. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பசங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்குள்ள ஒரு தனித்துவமாக ஒரு விஷயத்தை உருவாக்கிக்கிட்டு தான் வராங்க உள்ளே வரும்போது. அந்த நோக்கத்தில் பார்க்கும்போது இதில் நடித்த எல்லா பசங்களுமே நல்லா பண்ணாங்க. அந்த பொண்ணும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. அதெல்லாம் வந்து எப்படின்னா எல்லாத்தோட ரொம்ப முக்கியம் டைமிங். நம்மளுக்கு பட்ஜெட்டுன்னு சொல்லும்போது டைமை நம்ம சேவ் பண்ணி ஆகும். இந்த டைமுக்குள்ளே எத்தனை சீன் எடுக்கணும், எத்தனை ஷார்ட் எடுக்கிறோம் அப்படின்னு வரும்போது அதில் சொதப்பிட்டு இருந்தாங்கன்னா தான் நம்மளுக்கு டயர்டாகும். பட் அவங்க ஆர்வமாக பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அவங்கக்கிட்ட வேலை வாங்கிடலாம். இல்லை இது வேணா கொஞ்சம் அப்படி பண்ணுங்க அந்த மாதிரி வேலை வாங்கி அவங்கள நம்ம கொண்டு வந்துடலாம். பட் இதில் நடித்த எல்லா பசங்களுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது இவங்க சும்மா இல்லை, செம்ம ட்ரில் எடுத்துறாங்க. ஓகே சார். இப்போ நீங்கள் விஜய் சார்னு சொன்னதுனால தேவாவில் நீங்கள் வந்து கெரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஃபிலிமில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து Day 11 டிஜிட்டல். ஸோ அதுக்கும் இதுக்குமான வித்தியாசம் என்ன? இல்லை அங்கேருந்து நீங்கள் எப்படி இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனீங்க? ஆமாம், இதில் வந்து ரெண்டுமே வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது கிபி மாதிரி
ஃபிலிமுக்கு முன்னாலேயும் ஃபிலிமுக்கு பின்னாலேயும் வந்து என்னால் உருவாக்கப்பட்டது அப்படின்றது வந்து எனக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஓகே ஓகே. முத்தம்ன்ற படத்தில் வந்து நான் டிஜிட்டல் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த படத்துல இருந்து அதுக்கப்புறம் அந்த கேரியர்லேருந்து டோட்டல் இண்டஸ்ட்ரியாக வந்து நம்மளுக்கு டிஜிட்டலுக்குள்ள. ஓகே. இந்தியாவில் நீங்கள் தான் ஃபஸ்ட்? ஆமாம், இந்தியாவில் ஃபஸ்ட்டு டிஜிட்டல் மூவி நான் பண்ணது தான். ஓகே ஓகே. அந்த மாதிரி மாறிச்சு. இப்போது நீங்கள் கேட்ட கேள்வியில் வந்து அந்த ஃபிலிம்க்கும் டிஜிட்டலுக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்க இல்லையா? ஃபிலிம் மாதிரி இன்னும் டிஜிட்டல் உருவாக்க முடியல. ஏன்னா ஃபிலிமில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ஒரு புள்ளி ஒன்று வச்சுட்டு அந்த புள்ளியை நீங்கள் டெவலப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த புள்ளி வந்து புள்ளியாகவே தான் டெவலப் ஆகி போகும். டாட் 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 டாட்டாக தான் போகும். ஆனால் டிஜிட்டலில் நீங்கள் ஒரு புள்ளியை வச்சுட்டு பிரிச்சிங்கன்னா 0-1-0-1-0-1-0-1 போகும். நடுவில் ஹோல் பிளாக் ஆகும். இப்போது அந்த மாதிரி போகும்போது நம்மளுக்கு ஏதாவது குறிப்பிட்ட விஷயத்த ஷார்ப்பாக பண்ணணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக ஒரு சாஃப்ட்னஸோடு தான் நம்ம ஷார்ப் பண்ண முடியுமே தவிர டைரெக்டாக ஷார்ப் பண்ணுறதுக்கு சாத்தியமே இல்லை. இது ரொம்ப முக்கியமான காரணம். ரெண்டாவது அந்த டெப்த்துக்கும் இந்த டெப்த்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. முக்கியமானதாக சொல்லப்போனால் எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து கலரு, லைட்டு, கேரக்டர்ஸு, சப்ஜெக்ட்ஸு. ஸோ இவங்கெல்லாம் வந்து அதுக்குள்ளவே நடமாடுறதுனால இப்போ டெக்னிக்கலாக பார்க்குறவங்களுக்கு தான் நம்ம வந்து அந்த பக்கம் போகணும் இந்த பக்கம் போகணும். நார்மலாக கலோக்கியில் நம்ம ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக ஒரு டைரக்டர் இருக்காரு, ஓகே, எடிட்டர் இருக்காரு, ஓகே, ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஓகே, இது வேலை வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு இப்போ சூழ்நிலையில். ஓகே சார், நீங்கள் நேயர்களுக்காக என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? Day 11 மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்கன்றதை நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அம்மாவுக்கு வந்து தான் சாதிக்கணுன்றதோட நான் ஏதாவது பெருசாக பண்ணணும், நான் பெரிய பேர் எனக்கு பணத்தை பற்றி அவங்க பெருசாக ஃபீல் பண்ணலை, எனக்கு அது நல்லாவே தெரியும். அதை மீறி நான் ஏதாவது சாதிக்கணும், நான் பண்ணுற படம் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் ரீச் ஆகணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட இந்த படத்தை அவங்க முடிச்சு வச்சுட்டு ஒரு 6 மாதமாக அவ்வளோ முயற்சி பண்ணி தான் இந்த படத்தை அவங்க தியேட்டருக்கு கொண்டு வராங்க. கண்டிப்பாக மக்களுடைய ஆதரவு இல்லை அப்படின்னா எதுவுமே நம்மளுக்கு சாத்தியப்படாது. கண்டிப்பாக அதை தியேட்டரில் ஒரு தடவை பாருங்கள். இது வந்து ஒரு சீனியர் கேமராமேன்ற முறையில் நான் உங்களுக்கு ரிக்வெஸ்ட்டாகவே வைக்கிறேன். ஏன்னா நாங்கள் பார்த்த சினிமா வந்து அந்த லெவல்லே தான் இருக்கும். இன்றைக்கும் எனக்கு மொபைலில் ஒரு சினிமா பாருன்னா சத்தியமாக நான் பார்க்கவே மாட்டேன். ஏதோ கிளிப்பிங்ஸ் பார்க்குறது சொன்னாங்கன்னா பார்ப்பேனே தவிர அப்போ கூட நான் சொல்லுவேன், நீங்கள் ஏதாவது ஒரு தியேட்டர் சொல்லுங்கள், நீங்கள் போடும்போது ஒரு தியேட்டர் சொல்லுங்கள், நம்ம கிளிப்பிங்ஸ் அங்கே வந்து பார்க்குறேன், அதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தா தான் நம்மளுக்கு தியேட்டருடைய அவுட்புட் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்காக மெனக்கெட்டு நாங்கள் சினிமா எடுக்கிறது ஒரு 40 பேரோட நின்று போகிற விஷயம் இல்லை. அந்த 40 பேருக்கு பின்னாடி ஒரு 200 பேர் வேலை செய்கிறாங்க. அந்த 200 பேருக்கும் நம்ம வந்து தீனி போடணும் அப்படின்னா அந்த 200 பேரில் வந்து உங்கள் ஃபேமிலியில் கூட யாராவது ஒருத்தர் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கூட நம்ம ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்குறதுக்கு சினிமா மிகப்பெரிய ஆயுதமாக இருக்குது. தயவுசெய்து இந்த ஆயுதத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கேட்குறது சங்கீதா மேட்ருக்கோ அந்த பையன் மேட்ருக்கோ சார், அவரை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்களுக்கு வாழ்க்கை இருக்குது, அவங்கவுங்க வாழறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது. இதில் யாரும் தலையிட மாட்டாங்க. அந்த வீட்டோட முதல் அக்ரிமெண்ட்டே அதுதான். அவள் எதுக்காக அந்த விஷயத்தை அவள் கையில் எடுத்தா? ஏன்னா எல்லா பெண்ணுங்களுக்குமே வந்து இன்னொரு பெண்ணோட பேசுகிறதோ இன்னொரு பெண்ணோட பழகிறதோ அப்படின்றது வந்து ஒத்துக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கலாம். ரசிகர் மன்றத்தில் இருந்தோம், அவ்வளோ பண்ணோம், எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கட்சியில் வந்து இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் சரி எல்லாருக்கும் செய்ய முடியாது இல்லை சார். குறிப்பாக சொல்ல போனால் மணி மேக்ஸ் மணி, காசு இல்லாமல் எதுவுமே கிடையாது. நம்ம காலத்தில் என்னுடைய அப்பாலாம் வந்து டிஎம்கேல ரொம்ப வெறியர்கள். இப்போது அந்த மாதிரி நம்ம போயிட்டு இருக்கும்போது எங்கள் பிளட்டெல்லாம் டக்குன்னு மாறி வந்து ஓட்டு போடணும், ஓட்டு செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் டக்குன்னு வராது. படம் பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்க. நாளைய திருப்பி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க வந்து இல்லை கொஞ்சம் வெளியே வச்சு பண்ணலான்னாங்க. நான் வந்து கண்டிப்பாக நான் கேமராமேன் ஆகிட்டு உங்களை வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு மாமான்னு கூப்பிட்றதே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சார்னு கூப்பிட்டு நாங்கள் பழகிட்ட ஆள். ஏன்னா அவரோட பொசிஷனில் நான் நிற்க போகும்போது அங்கே போய் உரிமை கொண்டாட முடியாது. ஏன்னா வயசான காலத்தில் எங்களெல்லாம் வேலை வாங்குறதுன்னு முடிவோடு வந்திருக்கேன். நான் எவ்வளோ படம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? சார் நீங்கள் எத்தனை வேணால் படம் பண்ணுங்க, உங்களோட அடிமை தான் நான். அடிமை சொன்னால் கொஞ்சம் கேட்டுங்களேன் சார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒராசல் மாமாவுக்கும் எனக்கும். இந்த பி குட் சேனலில் நல்ல விஷயம்ன்றதுனால நீங்கள் எல்லாருக்கும் போய் சேர்கிற மாதிரி நல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு உங்களை பணியும்பா கேட்டுக்கொள்கின்றேன்.